பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி. கலைநிலை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவூரை ஆதீன ஸ்ரீரஸ்ரீ குருமாசிங்கானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீரஸ்ரீ குருமாசிங்கானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், தருமபுராதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், இந்த பெரியவரான சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் கூறி, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்தில் தங்கியிருக்கின்றார்கள். அந்த கண்ணப்பர் அந்த மலையை பார்த்தவுடன், காழத்தி மலையை பார்த்த உடனேயே விழுந்து வணங்கி வானவர்கள் தானவர்கள் என்று பதியத்தை அவர்கள் பாடுகிறார்கள். அதன் பிறகு தினந்தோறும் எல்லா காலங்களிலும் காழத்தியப்பரை சென்று தரிசனம் செய்கின்றார்கள். சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். திருக்காலத்திற்கு வடக்கிலும் மேற்கிலும் தமிழ் மொழி வழக்கம் இல்லாததனால் வடக்கே உள்ள திருத்தலங்களுக்கு திருக்காலத்திலிருந்தே ஞானக்கண்ணா தரிசனம் செய்து பதியங்கள் பாடுகின்றார். அவ்வாறு கைலாயத்திற்கு 2 பதியங்கள் பாடுகின்றார்கள். திருக்கேதாரத்திற்கு ஒரு பதியம் பாடுகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி மண்ணு புகழ் திரு தொண்ட குழாத்தினோடும் கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகர்ணம் பாடி உணவு திரு வந்தணைந்த மாதவத்தூர் அந்த பாடல் விரும்பிய இன்னிசை வகுப்பு கூற்றுதைத்தார் ஆரம்பிக்கின்றாங்க. கூற்றுதைத்தார் பாடத்தை படிக்க பக்கம் 322 பாருங்க. அதுல 322ஆம் பக்கம் பாருங்க. கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகர்ணம் பாடி உறவு திரு பருப்பதத்தின் கொள்கை பாடி ஏற்றிமிசை வருவார் இந்திரன் தண்ணீர பருப்பதமும் பாடி மற்றிறைவர் தானம் போற்றிய சொன் மலர் மாலை பிறவும் பாடி புகலியதம் பெருந்தகையார் புகலியதம் பெருந்தகையார் புனிதமாகும் நீட்டியணி கோலத்து தொண்ட சூழ நெடி
நெடிது மகிழ்ந்து அப்பதியில் நிலவுகின்றார். கூற்று உரைத்தார் யமனை உரைத்த பெருமான் காலசங்காரம். அந்த சிவபெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய கோகரணம் பாடி, திருக்கோகரணம் காது மாதிரி இருப்பதனால அந்த சுவாமிக்கு பேர் கோகரணநாதன் பேர். அந்த திருக்கோகரணம் என்கின்ற திருத்தலத்தில் இறைவனுக்கு பதிகம் பாடுகின்றார். துளுவ நாட்டில் உள்ள திருத்தலம். குலவு திருப்பருப்பதத்தின் கொள்கை பாடி, அதன் பிறகு இறைவன் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த திருப்பருப்பதம், திருப்பருப்பதம் தான் ஸ்ரீசைலம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீசைலம் தான் திருப்பருப்பதம். அந்த திருப்பருப்பதம்னாலே மலைன்னு அர்த்தம். பர்வதம் அப்படிங்கிறது தான் பருப்பதம்னு சொல்றோம். பர்வதம் தான் பருப்பதம். அந்த திருப்பருப்பதத்தின் கொள்கை பாடி அந்த ஸ்ரீசைலம் என்கின்ற திருத்தலத்தை பாடுகின்றார். அதன் பிறகு ஏற்றின் இசை வருவார். இடப வாகனத்தின் மீது வீட்டிலிருந்து வரக்கூடிய இறைவர் வீட்டிற்கும் இந்திரன் நீல பருப்பதம் பாடி. இந்திர நீல பருப்பதம்னுட்டு அது ஒரு திருத்தலம், வடக்க உள்ள அந்த வடநாட்டு திருத்தலம். அது இந்திரநீல பருப்பதம்னு பேர். அந்த திருத்தலத்துக்கும் ஒரு பதிகத்தை பாடுகின்றார் திருஞானசம்பந்த பெருமான். மற்ற இறைவர் தாமம் மேலும் பல திருத்தலங்கள், இறைவன் வீட்டிருக்கக்கூடிய திருத்தலங்கள் போற்றிய சொல் மலர் மாலை பிறவும் பாடி. இறைவனை போற்றி சொன்னால் ஆகிய மலர் மாலைகளை நிறைய இறைவனுக்கு பாடுகிறார். அதாவது சம்பந்தர் பாடிய பதியம் பார்த்தீங்கன்னா அளவு பிறந்தாமல் இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிறது கொஞ்சம். இந்த பதியத்தை வச்சுதான் இந்த பெரிய புராணத்தை அவங்க செய்ய வேண்டியிருக்கு. அதனால நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய கோயில்ல பாடினாங்க, இன்னும் நிறைய கோயில்ல பாடினாங்கன்னு பிளாண்டா சொல்லிட்டே போவாங்க. அது நிறைய பதியம் நமக்கு கிடைக்காததுக்கு உண்டான ஒரு இது. அதை இதையும் சொல்றாங்க, போற்றிய சொன்ன மலர் மாலை பிறவும் பாடி. இன்னும் நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம் சம்பந்த பெருமான் பாடுகின்றார். இவ்வாறு புகலியர்தம் பெருந்தகையார். புகலியர்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் புனிதமாகும் நீற்றின் அணி போலத்து, புனிதத்தன்மையை நமக்கு ஆக்குகின்ற, புனிதத்தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய திருநீற்றை அணிந்த அந்த கோலத்தை உடைய தொண்டர்கள் சூழ நெடிது மகிழ்ந்து அப்பதியில் நிலவுகிறார். இன்னும் சில நாட்கள் மகிழ்ச்சியோடு அந்த திருக்காலத்தையே தங்கி இருக்கின்றார். அப்பதினா அந்த இடத்துல காலத்தின் அர்த்தம். நிலவுகின்றார்னா தங்கி இருக்கின்றார்னு அர்த்தம். அந்த திருக்காலத்திலேயே இன்னும் சில நாட்கள் அவர் ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கின்றார். இதுல அந்த கோகரணம், கோகரணத்துக்கு மூன்றாம் திருமுறையில இதே மாதிரி சாதாரிப்பன் திருவிழாகத்துல 79வது பதிகத்துல ஒரு பதிகம் பாடுறாங்க. 79வது பதிகம் திருக்கோகரணத்துக்கு. துளுவ நாட்டில் உள்ள திருத்தலம். சுவாமி பேர் மாபலநாதர், அம்பாள் கோகரண நாயகி அம்மை அப்படின்னு. சாதாரிப்பன் பந்துவராளி ராகத்துல ஒரு பதிகம் பாடுறாங்க. என்றும் அறியான் அயலவர் தீயல் இசை பொருள்கள் ஆகியதுள் நன்றும் பொழியான் ஒளி சிறந்த பொன்முகே கடவுள் நன்னும் இடமான் ஒன்றிய மன தடிய கோடிமையோர் பரவும் நீடகவமார் குன்றுகள் நெருங்கி வீடி தண்டனை மிகைந்து வட போகரணமே.
அதில் கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, போகலரீனும் விரிசாரல் முன்னெங்கி வட போகரணமே ஈகனிதாக முனைவாளர்கள் பேணியணி காழி நகரான் நாடிய தமிழ் கிழவியின் திசை செய்யான பந்தல் மொழிகள் பாடவன பத்தரவர் எத்திசையும் ஆழ்வர் பரலோகம் எழிலே. இந்த பதிகத்தை பாடக்கூடியவர்கள் எல்லா திசைகளையும் ஆண்டு அவர்களுக்கு பரலோகம் இறைவனுடைய உலகமும் எளிதாக கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த போகரண பதிகம் பாடுகின்றார். 3ஆம் திருமுறையில சாதாரி பண்ணல 79வது பதிகம் போகரணத்துக்கு பாடுகின்றார்கள். அடுத்து திருப்பருப்பதம். திருப்பருப்பதம் தான் ஸ்ரீசைலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த ஸ்ரீசைலத்துக்கு முதல் திருமுறையில வியாழக்குறிஞ்சி பண்ணல 118வது பதிகம் பாடுறாங்க. வியாழக்குறிஞ்சி பண்ணல முதல் திருமுறையில 118வது பதிகம். சுடுமணி உமிழ்நாகம் சூழ்கர அரை கசைத்தா இடுமணி எழிலானை ஏரலஞ்செரு தேரி விடமணி விடருடையார் மேவிய நெடு போட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே. அதுல 11வது பாட்டு. வெண்சென்னல் விழை கழனி விடமொழி கழுவலத்தான் பஞ்சல பல பாட இசை முதல் பருப்பதற்கே நன் சொல்லினார் ஞான சம்பந்தம் நல்ல பொன் சொல்லை இவை மாலை ஒரு ஜன தவமாவே. இந்த ஸ்ரீசைலம் தான் மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுவாமி பேரு பருப்பதேஸ்வரர், அம்பாள் பேரு பருப்பதமங்கையங்க. 118 முதல் திருமுறை. அடுத்து இந்திரநீல பருப்பதம். அந்த இந்திரநீல பருப்பதத்துக்கு 2ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுகின்றார்கள். 27வது பதிகம் இந்தளப்பன்ல அது இருக்கின்றது. இந்திரநீல பருப்பதம் 2ஆம் திருமுறையில இந்தளப்பன்ல 27வது பதிகமாக இருக்கின்றது. புலவு பாரிடம் போற்ற வீட்டிருந்து இலகு மான்மண்டு ஏந்தும் அங்கையம் நிலவும் இந்திர நீல பற்பதத்து உலவினான் அடி உள்க நல்குமே. கடைசி பாட்டு. தந்தமார் கொண்டில் சூழ்ந்த காடியான் இந்திரம் கொண்டு நீல பற்பதற்கு அந்த நெல்லியை ஏற்றும் ஞான சம்பந்த பாடம் கொண்டு ஓதி வாழ்வினே.
மலைக்கு பேர் நீல பற்பதம்னு பேர், நீலமலை அப்படிம்பாங்க. இந்திரன் இந்த சுவாமியை வழிபட்டதுனால அதுக்கு பேர் இந்திர நீல பற்பதம் அப்படின்ட்டு அதுக்கு பேரு. சுவாமி பேர் வந்து நீலாச்சலநாதர், அம்பாள் பேரு நீலாம்பிகை அம்மை அப்படிங்கிறது. உங்க பேர் தான் பனிரெண்டு ஜோதிலிங்கத்தில் ஆக இந்த 3 வடநாட்டு திருப்பதிகத்துக்கும் வடநாட்டு திருத்தலங்களுக்கும் சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகமாக பாடியிருக்கின்றார்கள். அப்படி இந்த 3 திருத்தலங்களுக்கும் பாடிட்டு அந்த காலத்திலேயே மகிழ்ச்சியோடு சம்பந்த பெருமான் இருக்கின்றார். தென்திசையில் கையிலை எனும் திருக்காழத்தி போற்றி இனிதமர்கின்ற திரை சூழ்வேலை ஒன்று திரு ஒற்றியூர் உறைவார் தம்மை இறைவது திரு உள்ளத்து உன்னி அங்கன் இந்தமிழ் விரகர் அருள் பெற்று மீழ்வார் எந்தையாதினையடி என் மனத்தை என்று பொன் தரளம் கொழுத்தியிடி பொன்முகலி கூட உழைத்த திருப்பதிகை இசை போற்றி போந்தார். இப்போ தென் திசையில் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் திருக்காழத்தி. நம்ம பக்கத்துல கைலைன்னு சொல்லக்கூடிய திருத்தலம் எது? திருச்செந்தூர் தான் நமக்கு கைலை. திருச்செந்தூர் தான் அருணகிரிநாதர் வாக்கு என்ன சொல்றாங்க? கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே அப்படின்ட்டு கைலாய மலை வந்து நம்ம திருச்செந்தூர் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொல்றார். நம்ம பக்கத்துல இருக்கிறது கைலை மலை, திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரே ஒரு மலை தான், தெரியல, சந்தன மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை மேலே ஏறி நின்றுதான் வீரவாகு தேவர் வந்து அந்த சூரபன்மனுடைய மகேந்திரபுரி இலங்கை எல்லாத்தையும் பார்க்கிறார். அதெல்லாம் அந்த வள்ளி குகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரியே இருக்கும். அப்படி தென் திசையில் உள்ள கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்காழத்தி, அந்த திருக்காழத்தியை போற்றி அந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் இனிமையாக அமர்ந்து இருக்கின்றார். அதன் பிறகு அவருடைய மனசுல வந்து திருவொற்றியூர் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடுகிறது. ஞான சம்பந்த பெருமானுடைய மனதில் திருவொற்றியூர், மெட்ராஸ்ல இருக்கீங்களா, அந்த சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடுகிறது. திரை சூழ் வேலை, அலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கடலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் உறைவார்தம்மை, திருவொற்றியூர் என்கின்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பொற்றிடம் கொண்ட பெருமானை இறைந்துவது, வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருவுள்ளத்து உண்ணி மனசுக்குள்ள நினைக்கின்றார். காலத்தில் இருக்கும்போதே திருவொற்றியூர் ஞாபகம் வந்தது. அங்கன் இன் தமிழில் விரகர் அருள் பெற்று மீழ்வார். அங்கே இருந்து கொண்டே அந்த இனிமையான தமிழ் விரகராகிய திருஞான சம்பந்த பெருமான் காலத்தியை பற்றி இப்போ விடை பெற்று கொண்டு போகணும், சென்னைக்கு போகணும். காலத்தியை பற்றினா திருவொற்றியூருக்கு போகணும்,
உங்கள்கிட்ட விடை பெற்றுக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்வதற்காண்டி போகும்போது ஒரு பதிகம் பாடுறாங்க சம்பந்த பெருமான். காலத்தை பிறகு மீண்டும் ஒரு பதிகம் பாடுகிறார். இன் தமிழின் நம்ம காலத்துக்கு வானவர்கள் தானவர்கள் அப்படி அந்த இன்தமிழின் பிறகு இனிமையான தமிழுக்கே உரிய திருஞான சம்பந்த பெருமான் காலத்தி பெருமானினுடைய அருள் பெற்று மீழ்வார். அந்த பெருமானினுடைய அருளை பெற்று திருக்காலத்திலிருந்து கிளம்ப வேண்டும் என்று எந்தையார் இணையடி என் மனத்தை என்று என்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய 2 திருவடிகளும் என்னுடைய மனதில் இருக்கின்றதுன்னு அந்த பதியம் பாடுறாங்க. ஏன்னா காலத்தையை விட்டு பிரியறதுக்கு மனசே வரமாட்டுது. காலத்தையை விட்டு பிரியறதுக்கு மனசு வராததுனால ஒரு மாதிரி எப்பயாவது மனசை சமாதானப்படுத்துறமே. அதனால அந்த மனசுக்கு என்ன சொல்றாரு, சிவபெருமானுடைய திருவடி நம்ம மனசுக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்துறாரு. அதை ஒரு பதிகமாகவே செய்தாங்க. எந்தையார் இணையடி என் மனத்தை என்று என்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய காலத்தி பெருமானினுடைய 2 திருவடிகள் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு காலத்தியப்பர் மீது ஒரு பதிகம் பாடிக்கொண்டு அந்த திருக்காலத்தியை விட்டு கிளம்புறாங்க. அந்த பதிகத்துல மேலே என்ன சொல்றாங்க, அதாவது பொன் தரளம் கொழித்து இடி, பொன்னும் முத்துக்களும் அடித்து கொண்டு வரக்கூடிய பொன்முகலியார், அந்த பொன்முகலியாறு கூட புனைந்த திருப்பதிகை இசை போற்றி போன்றார். அந்த பதிகத்துல அந்த பொன்முகலியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருக்காலத்தி அப்படின்னுட்டு அந்த பதிகத்துல பாடுறாங்க. அந்த பதிகத்துல 11 பாட்டுல 9 பாடல்கள்ல அந்த பொன்முகலியாற்றை பற்றி சொல்லிட்டே வர. 11 பாடல்கள்ல 9 பாடல்கள்ல பொன்முகலியாற்றை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொன்முகலியாற்றின் கரையில் இருக்கக்கூடிய காலத்தி அப்படின்றது. யாராவது ஆற்றுல குளிச்சிருக்கீங்களா? பொன்முகலியில கோடை காலத்துல வறண்டு போய் இருக்கும். நான் பேசும்போது ஆற்றுல தண்ணி ஓடி இல்ல, அதுக்கு குளிக்கக்கூடிய இடத்துக்கு போகும். எல்லாரும் குளிக்கக்கூடிய இடத்துல வறண்ட கோடை காலத்துல வறட்சி. அந்த பொன்முகலி ஆற்றை அந்த பதிகத்துல 9 பாடல்களையும் அந்த ஆற்றை பற்றி கூறிக்கொண்டே வருகின்றார் சம்பந்த பெருமான். அதை அந்த திருக்காலத்தில பதிகத்துல 3ஆம் திருமுறையில 36வது பதிகம் கொல்லிப்பண்ல திருஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். சங்கமாரகினோடு சாதித்தே கம்மரம் பொங்குமா முகடினேன் கரடினேன் உமையுதோ மந்தமார் பொழைபழக மதுவன் காழத்தி எந்தையாரினையடி என் மனது உள்ளவே. அதுல அந்த 9 பாடல்கள்லையும் அந்த பொன்முகலி ஆற்றினுடைய சிறப்பு, அதுல மரங்கள்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது, தூய தண்ணீரை உடையது அப்படின்லாம் அந்த பொன்முகலி ஆற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் பாடி 9 பாடல்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் 11வது பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த காலத்தியப்பரை வழிபட்டால் அஷ்டமா சித்திகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பாடுறாங்க. அஷ்டமா சித்திகள் அனைத்தரும் காலத்தே வட்டவாசடையனை வயலனே காளியான் சிட்டனான் மறைவல்ல ஞான சம்பந்தனே
பங்கன் சொல் இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. இந்த பதியத்தை பாடக்கூடியவர்களுக்கு பாவம் கிடையாது அப்படின்ட்டு பதிய பலனையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுவாமி பேர் வந்து குடுமித்தேவர், காலத்தில சுவாமி பேர் வந்து குடுமித்தேவர், அம்பாள் பேர் வந்து ஞான பூங்கோவர். இதுல தேவாரத்துல அப்பர் சுவாமி எடுத்து புத்தாண்டத்துல அப்படியே அம்பாள் பேர் சொல்றாரு, ஞான பூங்கோதையார் பாகத்தான் ஞான பிரசன்னாம்பிகை வச்சிருப்பாங்க, அதான் ஞான பூங்கோவை. அப்படி அந்த இந்த பதியத்துல பாத்தீங்கன்னா 9 பாடல்களையும் பொன்முகரி ஆற்றை பற்றி சொல்லுவாரு. அந்த பொன்முகரி ஆற்றுல வந்து பொன் முத்துக்கள் மரங்கள் செடிகொடிகள்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்ட்டு அதனுடைய வழக்கை பற்றி பாடுவாங்க. அது இந்த இதுல இந்த பாட்டையும் சொல்றாங்க. பொன் தரளம் கொழித்து இழி பொன்முகரி, பொன்னும் முத்துக்களும் அப்படியே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த பொன்முகலியாறு அந்த ஆற்றினுடைய வழக்கை அந்த பதியத்துல வந்து வைத்து பாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த பொன்முகலியாறு இவ்வாறு அந்த தெற்கு திசையில கைலாயமாக இருக்கக்கூடிய காலத்தில இருக்கும்போதே ஞானசம்பந்த பெருமானுக்கு திருவொற்றியூர் ஞாபகம் வந்த உடனே காலத்தியப்பட்ட போய் நாம விடை பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு பதியம் பாடி அந்த 3ஆம் திருமுறையில 36வது பதிகமாக கொல்லி பண்ணி இருக்கக்கூடிய அந்த பதியத்தை பாடி சந்தமார் அகிலோடு சாதி தேக்கம் மரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பதியத்தை பாடி அந்த இறைவனிடத்தில் விடை பெறுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். மண்ணு புகழ் திரு கொண்ட குழாத்தினோடும் மறைவாழ வந்தவர்தாம் மலையும் காணும் முன்னணிந்த பதிப்பிரவும் கடந்து போந்து முதல்வனார் உரைப்பதிகள் பலவும் போற்றி பன்மணிகள் பொன்பரன்றி அகிலும் சந்தும் பொருதலைக்கும் பாடி வடகரையில் நீண்டு சென்னிமதி அணிந்தவர்கள் திருவேற்காடு சென்றணைந்த திருஞானம் உண்ட செல்வர் மண்ணு புகழ் திருத்தொண்டர் குழாத்தினோடும் நிலைத்த புகழை உடைய தொண்டர்கள் திருத்தொண்டர்கள். அந்த சிவனடியார்களினுடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். அப்படிப்பட்ட புகழை உடைய திருத்தொண்டர்களினுடைய கூட்டத்தோடு மறைவாழ வந்தவர் தான். வேதங்களெல்லாம் வாழுவதற்காக இந்த பூமியில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்தர். மறைவாழ வந்தவர்னா திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். திருஞான சம்பந்தரும் மலையும் காணும் மலைகள் காடுகள் முன்னணிந்த பதிப்பிரவும் கடந்து போகும்போது எந்த திருத்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணாங்களோ அதே பாதையில தானே திரும்ப வர முடியும். அதனால அந்த முதல்ல சென்ற திருத்தலங்களையும் கடந்து வந்து முன்னணிந்த பதிப்பிரவும்னா சென்ற பாதையிலேயே திரும்பி வராங்க. ஏன்னா மலைக்கார் பகுதி பற்றிலாம் நிறைய பாதைகள் இருக்காது. அதனால எந்த பாதையில போனாங்களோ அதே பாதையில திரும்பி வராங்க. அப்ப திரும்பி வரும்போது முதல்ல என்னெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போனாங்களோ அந்த தலங்களை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. காரிக்கரை இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த திருத்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அதான் முன்னணிந்த பதிப்பிரவும் கடந்து போகுது. முதல்வனார் உரைப்பதிகள் பலரும் போகும். அதே நேரத்துல
அந்த முதல்வனாராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் பலவற்றையும் போற்றிக் கொண்டே சம்பந்த பெருமான் வணங்கிக் கொண்டு வருகின்றார். அப்படியே வந்து பாலாற்று கரைக்கு வராங்க. அந்த பாலாறு எப்படிப்பட்டது? பன்மணிகள், பலவிதமான நவரத்னங்கள், பொன், இவைகளை எல்லாம் இழுத்து கொண்டு, வரன்றி அப்படின்னா இழுத்து கொண்டு, அகிலும் சந்தும் பொருது அழைக்கும், அகில் மரம், சந்தன மரங்கள், இவைகளை எல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய பாலி வடகரையில், அந்த பாலாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய நீடு சென்னி மதி அணிந்தவர், மிகப்பெரிய தலையின் மீது சந்திரனை அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருவேற்காடு சென்று அடைந்தார். திருவேற்காடு என்கிற திருத்தலத்திற்கு சென்று சேர்ந்தார் திருஞானம் உண்ட செல்வர். அம்பிகை அந்த திருஞானத்தை பாலாக தர, அந்த பாலை உண்ட சம்பந்த பெருமான் இப்பொழுது அந்த திருவேற்காடு என்கின்ற தலத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாம் மெட்ராஸுக்கு வந்தாச்சு. என்ன காலத்திலிருந்து அப்படியே மெட்ராஸுக்கு இப்போ சம்பந்த பெருமான் வந்து சேருகின்றார். திருவேற்காடு, திருவேற்காடுன்னா எல்லாருக்கும் தெரியும், கருமாரியம்மன் கோயில் ரொம்ப புகழ் வாய்ந்த கோயிலாக இப்ப இருக்கு. ஆனால் முன்னாலேயே பாடல் பெற்ற திருத்தலம், பாடல் பெற்ற திருத்தலத்துல அதான் பாடல் பெற்ற திருத்தலமாக திருவேற்காடு சிவன் கோயில் தனியாக இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போவாங்க, விவரம் தெரியாம இந்த சிவன் கோயில் பார்க்காம வந்துருவாங்க. அதனால நீங்கள் தான் திருவேற்காடு போனீங்கன்னா ரெண்டும் பார்த்துவாங்க. அந்த பாடல் சிவன் கோயிலுக்கு யாரும் போறது இல்லையே, சிவன் கோயில் இருக்குங்களா அங்க யாரும் போறது இல்லையே, முருகன் கோயில் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அங்க சிவன் கோயில் இருக்கு. அது போல குலசேகரப்பட்டினத்துல சிவன் கோயில் இருக்கு, காஞ்சி பாண்டீஸ்வரர் கோயில் இருக்கு, சிவன் கோயில் பெரிய கோயில் இருக்கு. அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். ஆனா அம்மன் கோயில் மட்டும் போயிட்டு நம்ம வந்துடுறோம். எல்லாரும் போலாம். அந்த திருவேற்காடு போனீங்கன்னா அந்த கருமாரியம்மன் கோயிலை பாருங்க. பாடல் பெற்ற திருத்தலம் நடக்கக்கூடிய தூரம் தான், 1 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த திருத்தலத்தையும் போய் அதுல இந்த கல்வெட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம பதியங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, அதையும் பாடிட்டு வரணும். அதனால திருவேற்காடு ஆதியில சிவாலயமாக பாடல் பெற்ற திருத்தலமாக உள்ள திருத்தலம். அந்த மாரியம்மன் கருமாரியம்மன் கோயில பின்னால வந்து முன்னேற்றம் அடைந்த ஒரு திருத்தலம். அதனால நீங்க வந்து அடுத்தால திருவேற்காடு போனா 2 கோயிலையும் பார்த்துவாங்க. முருகப்பெருமான் பூஜை பண்ணதுனால அதுக்கு வேற்காடு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த கோயிலை ஒட்டி ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒரு நீரோட்டம் இருக்கு கோயில். அந்த திருவேற்காடு போய் இப்ப சென்று சேர்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அது வந்து பாலாற்றினுடைய வடகரை, மெட்ராஸ்லாம் பாலாற்றின் வடகரையில தான் இருக்கு. புரியுதா? செங்கல்பட்டுக்கு அந்த பக்கமே பாலாறு வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாலாற்றுக்கு வடகரை. அந்த செங்கல்பட்டை தாண்டினா பாலாற்றுக்கு தென்கரை. அப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவேற்காடுக்கு வந்து சேர்கின்றார். அந்த நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல சிவாலயங்களையும் சேர்த்து தரிசனம் பண்ணிடணும். இப்ப அச்சிறுபாக்கம்னு இருக்கு. அச்சிறுபாக்கம் மேல்மருவத்தூர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. மேல்மருவத்தூர் போவாங்க, அச்சிறுபாக்கம் போகாம வருவாங்க. அப்படி நீங்கள்லாம் மேல்மருவத்தூர் போனீங்கன்னா உங்க குரூப்ல சொல்லுங்க, பக்கத்துல அச்சிறுபாக்கம்னு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு. 1 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம். மேல்மருவத்தூர்ல இருந்து நடந்தே போயிடலாம். இந்த மேல்மருவத்தூர் ரோட்டுக்கு இந்த பக்கம்னா அது எதிர்பக்கம். அந்த பிள்ளையார் அச்சு முடிச்ச வரலாறு சொல்லுவாங்க, அது நடந்த ஊர் அதுதான். அதனால அந்த பிள்ளையாருக்கு பேர் அச்சு நிறுத்த விநாயகர்னு பேர். ஊருக்கு முகத்துல அவர் தான் இருப்பாரு. அவரை கும்பிட்டுட்டு தான் உள்ள சாமிக்கு போய் கும்பிட போகணும். அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி குலசேகரப்பட்டினம் போனீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலாம்? வேற
இங்க கவனிங்க, கொஞ்சம் அங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஐயா இங்க கவனிங்க. இப்போ குலசேகரப்பட்டினம் போனீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில், காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் பெற்ற இடம் அந்த கோயில். அதுல இப்போ திருவிழாக்கள்லாம் நடத்துறாங்க. அது வந்து அந்த மெயின் ரோட்ல இருக்கும், ஊருக்கு வெளிப்பக்கம். சின்ன கோயிலாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும், பிள்ளையார் கோயில் அளவுக்கு தான் இருக்கும். அது ஒன்று பார்க்கக்கூடிய இடம். ரெண்டாவது, விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர்னு ஒரு பெரிய சிவாலயம் போற பாதையிலேயே கடலை ஒட்டி உள்ள கோயில். ரெண்டாவது ஒரு பெரிய சிவாலயம். அந்த கோயில இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த ஊர்ல பரம்பரையா இந்த ஓதுவார்களுக்கு செலவு. வேற எந்த கோயிலையும் ஓதுவாருக்கு செலவு கிடையாது, அந்த கோயில செலவு. அங்க இருந்து அப்படியே வந்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயிலை பார்க்கலாம். அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன். அங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கடல். அந்த கடல்ல விஸ்வநாதர் விசாலாட்சி சிவாலயம் 2 சிவங்கோயில் இருக்கு. விஸ்வநாதர் விசாலாட்சிங்கிறது கடலை ஒட்டி இருக்கு. இதான் கோயில்னா வாசல் தான் கடல். 2 கோயில், 2 சிவாலயம் பார்க்கலாம். அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மனை பார்க்கலாம், காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம். இன்னொரு ஒரு இது இருக்கு, படித்த வீட்டு சாமின்னு, அதையும் தரிசனம் பண்ணலாம். ஒரு பெரிய சிவனடியார் தினந்தோறும் கடலை ஒட்டி நடந்து திருச்செந்தூருக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவார். சாயரட்சத்துக்கு போவார், சாமி கும்பிடுவார், குலசேகரப்பட்டினத்துக்கு வந்துடுவார். அர்த்தஜாமம், அர்த்தஜாமத்துக்கு போவார். அந்த முந்திலாம் கொஞ்சம் அர்த்தஜாமம்லாம் சீக்கிரம் நடந்துடும். இப்போ மாதிரி லைட் வெளிச்சம்லாம் கிடையாது. அவர் 7 மணி 7:30 தான் நடந்து. அதே இப்போ கடற்கரை இதுலேயே நடந்து குலசேகரப்பட்டினத்துக்கு வந்துடுவார். இதை தினந்தோறும் அவர் ஒரு வழிபாடாக கடமையாக செஞ்சிருக்கிறார். ஒரு நாள் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அதனால ஒரு நாள் அவர் அப்படியே போகும்போது கடுமையான மழை, இந்த புயல் காற்று, போக முடியல அந்த காற்றுல. அதனால முருகர் சொல்றாரு, முருகா, நான் இன்னைக்கு என்னுடைய கடமை செய்ய முடியாமல் ஆகுதேனே, இப்படி காற்று என்னை நடக்க விடாம பண்ணுது அப்படின்னு. உனக்கு வயசு ஆக போகுது, வயசு ஆயாச்சு, இனிமேல் ஒரு நாள் திருச்செந்தூருக்குலாம் தொடர்ந்து வர முடியாது. அதனால நீ குலசேகரப்பட்டினத்துக்கு போ, ராத்திரி நான் அங்கே வந்துடுவேன், உனக்கு உன் வீட்டுக்கு நான் வந்துடுவேன், உனக்கு அங்கே வந்து அர்த்தஜாம காட்சியை கொடுக்குறேன், காலையில் நீ என்னை எடுத்து விட்டுரு, நான் திருச்செந்தூருக்கு வந்துடுறேன், இனிமேல் நீ நடக்க வேண்டாம், நான் வந்துடுறேன். அது சந்தோஷம். கேட்காலும் நிறைய குலசேகரப்பட்டினத்துக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு திருச்செந்தூர் முருகர் ராத்திரி போறதாக இருக்கணும். அந்த கோயிலை தான் முருகரை எழுப்பி திருச்செந்தூருக்கு போப்பான்னு அனுப்பி விடுறாங்க. அதனால அந்த கோயிலுக்கு பேர் படுக்கை வீட்டு சுவாமி முருகன் தான். இன்னைக்கு அதை போய் பார்க்கலாம். அந்த ஏரியா காலையில் அவங்க ரொம்ப ஏழையா எடுத்து கூடிய பண்ணிடுவாங்க. அதுவும் ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் குலசேகரப்பட்டினத்தில். இதெல்லாம் அந்த குலசேகரப்பட்டினத்தில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடமாக. இது ஐயா சொன்னதுனால, ஞாபகம் சொன்னதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியது. சரி, இப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவேற்காட்டுக்கு வந்து சேர்ந்து அந்த அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கின்றார்கள். திருவேற்காடு அதே மாதிரி திருச்செந்தூர்ல சிவன் கோயில தான் பழைய கோயிலும் பார்க்க. அங்க போனாலே எல்லாத்தையும் பழைய கோயில், வாகனங்கள்ல தான் படப்படும், பழைய கோயில் தான் சொல்லுவாங்க. முருகன் கோயில்னு சொல்ல மாட்டாங்க. திருச்செந்தூர்ல அந்த யார்கிட்ட போய் கேட்டாலும் சிவன் கோயில வந்து என்ன சொல்லுவாங்க, பழைய கோயில் வச்சிருக்காங்க. அப்ப அதுல இருந்தே அது வந்து ரொம்ப பழமையான புராதனமான சிவன் கோயில் அங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முருகர் வந்து நடை மண்டபம் இருக்குல்ல, அதை அடையக்கூடிய இடம். அதுக்கப்புறம் முருகர் வந்து அங்க வந்து பாடி வீடு அமைத்து தங்கி அவங்க வந்து போருக்கு போறாங்க. அந்த அந்த இடத்துல ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணது அந்த பஞ்சலிங்கம் அந்த இடம். ஆனா இந்த ஆதியில வந்து திருச்செந்தூர் வந்து சிவாலயம் தான், சிவப்பதி தான். ஏன்னா தேவாரத்திலேயே வைப்புத்தலமாக வருது. கந்தமாதனம் அப்படின்ட்டு தேவாரத்தில் வரும். சேத்திர கோவில் திருத்தலத்துல திருச்செந்தூருக்கு என்ன பேர் வரும்,
தண்டமாதனம் அப்படின்னு இருக்கு. தண்டமாதனம்னா திருத்தங்குறம்னு அர்த்தம். அப்ப அதுல வந்து சிவன் கோயில் இருக்கிறதுனாலதான் தேவாரத்துல வருது. அதனாலதான் அது ஒரு பழமையான கோயில். சரி. திருவேற்காடமர்ந்த செடுஞ்சுடர் பொற்கோயில் செங்கனைந்து பணிந்து திருப்பதிகம் பாடி வருவேற்று மனு தகுனர் புறங்கள் செற்றார் பலிதாயம் வந்தெய்தி வணங்கி போற்றி ஒருவேற்றார் அமர்ந்துரையும் போத வேலை ஒற்றியூர் கை தொட சென்றுற்ற போது பெருவேட்டை தருவாழ்வு பெற்ற தொண்டர் பெரும்பதியோர் எதிர்கொள்ள பேணி வந்தார். அந்த திருவேற்காட்டுக்கு போய் அந்த திருவேற்காட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செடுஞ்சுடர், அந்த செழுமையான ஜோதியாக சுடராக இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய அந்த பொற்கோயில், அந்த பொற்கோயிலுக்கு சென்று சேர்ந்து பணிந்து இறைவனை பணிந்து வணங்கி அங்கே ஒரு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். அது என்னன்னா, முதல் திருமுறையில 57வது பதிகமாக அந்த திருவேற்காட்டு பதிகம் பழந்தக்கராக பதிகத்துல இருக்கு. முதல் திருமுறையில 57வது பதிகமாக பழந்தக்கராக பண்ணுல திருவேற்காட்டுக்கு பதிகம் இருக்கின்றது. கொள்ளிக்குள்ள கதிகாம் ஜீவன் ஒளி வெள்ளியானுரை வேற்காடு ஒள்ளியார் உயர்ந்தார் இவ்வுலகில் தெள்ளியாரவர் தேவரே. அதேதான். இல்ல அது வராது, அந்த பூதம் பாடதான். அந்த மூணாவது பாட்டுல என்ன சிறப்பாக சொல்றாங்கன்னா, பூக்கள், சந்தனம், புகை, புகைனா பத்தி, சாம்பிராணி, குங்குலியம், இவைகளையெல்லாம் இந்த கோயில்ல உள்ள சாமிக்கு நாம கொடுத்து வணங்கினோம்னா நமக்கு துன்பம் அப்படிங்கிறது நம்மை அடையாது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பூதம் பாட புறங்காட்டிடையாடிய வேத வித்தகம் வேற்காடு போதும் சார்ந்தோர் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதும் ஈடுதல் இல்லையே. கடைசி பாடல். விண்டமாபோனில் சூழ்திரு வேற்காடு கண்டு நம்பன் கடல் தேடி சம்பையான சம்பந்தன செல்வதமிழ் கொண்டு பாட புனமாமே. சுவாமி பேரு வேதபுரீஸ்வரர், அம்பாள் பேரு பாலாம்பிகை. அப்படி அந்த திருவேற்காட்டுல சுவாமிக்கு ஒரு பதிகம் பாடுறாங்க. அடுத்து
வருவேற்று மனசு அவுணர். வருவேற்றுனா எதிர்த்து வரக்கூடிய மனதை உடைய அந்த அசுரர்கள். அந்த திரிபுரத்து அசுரர்களினுடைய புறங்கள் சென்றார். அந்த திரிபுரத்து கோட்டையை அழித்த சிவபெருமான். அந்த சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய வலிதாயம் வந்தெய்து. வலிதாயம் என்கின்ற திருத்தலத்திற்கு வந்து சேர்கின்றார் ஞானசம்பந்தர். அந்த வலிதாயம் வணங்கி போற்றி. வலிதாயத்திலையும் வணங்கி இறைவனை பதியும் பாடி இறைவனை வழிபாடு செய்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த திருவலிதாயம் தான் இப்போ பாடி அப்படின்னு மெட்ராஸ்ல ஒரு பகுதி சொல்லப்படுது பார்த்தீங்களா? அந்த பாடி தான் திருவலிதாயம். அதுல முதல் திருமுறையில நட்டபாடை பண்ண 3வது பதிகமாக அந்த திருவலிதாயத்துக்கு ஒரு பதிகம் வந்து சம்பந்த பெருமான் வந்து பாடுகிறார். முதல் திருமுறையில நட்டபாடை பண்ணுல 3வது பதிகம். பத்தரோடு பலரும் பொலியம் மலரங்கை புனல் தூவி பொத்த சொல்லி உலகு தான் தொழுது ஏற்ற பூஜ சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாத புரைகின்ற மனிதாயம் சித்தம் வைத்த அழியாதவர் மேல் அடையாமல் இடரோயே வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அந்த வானம் அடிமுள் புதலாருள் மாலை தமிழாக கண்கள் வைகு கடற்காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பற்றும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் வானத்து உயர்வாரே. சுவாமி பேர் வல்லீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பாள் அப்படின்னு. அப்படி அந்த திருவலிதாயம் பாடி இப்ப சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருவலிதாயத்திற்கு வணங்கி இறைவனுக்கு ஒரு பதிகம் பாடுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அதன் பிறகு அந்த உரு ஏற்றார் அமர்ந்து உரையும். உரு அப்படின்னா அழகிய, ஏறு அப்படின்னா காளை. அந்த அழகிய காளையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அர்த்தம். அந்த உருன்னா அழகிய, ஏற்று அப்படின்னா காளை. அந்த அழகிய காளை மாட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய திருவொற்றியூருக்கு வருகின்றார். அந்த திருவொற்றியூர் எப்படிப்பட்டது? ஓத வேலை ஒற்றியோர். வேலைன்னா கடல், ஓதம்னா பேக் வாட்டர், கொஞ்சம் கடல் உள்ள வந்து போகும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஓதம்னு பேர். அப்படி அந்த ஓதங்கள் நிறைந்த அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒற்றியூர். கடல் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி கொஞ்சம் ஊருக்குள்ள வந்து போகும். இப்போ நீங்க அதை பார்க்கணும்னா இந்த இதுக்கு விஜயாபதி போயிருக்கீங்களா? விஜயாபதியில கடல் கொஞ்சம் உள்ள இருக்குங்களா, ஒரு கால்வாய் மாதிரி, அதான் ஓடம்னு பேரு. விஜயாபதிக்கு அடுத்தாப்புல தான் தில்லை மரம் 2 மரம். விளம்பரத்தில் உள்ள தில்லை மரம் 2 அங்க உள்ள காளி தானே, தில்லை காளி. தில்லை மாகாளி. விஜயாபதி எல்லாரும் அவசியம் ஒரு 40 கிலோமீட்டர். விஸ்வாமித்திரர் போது பண்ணின சிவன் கோயில், சுவாமி பேர் விஸ்வாமித்திரேஸ்வரர். அவர் வந்து பூஜை பண்ணின யாக குண்டம்லாம் அது பெரிய புலி மாதிரி இருக்கும்.
யாரும் இந்த அமைப்பெல்லாம் அதெல்லாம் அவசியம். அந்த விஜயாபதி வந்து ஓரி பக்கத்தில் வரும். இல்லை கூடங்குளத்துக்கு எடுத்தாலும் 4 கிலோமீட்டர் கூடங்குளம் ஓரிக்கு நடுவில் வரும். அது கூடங்குளத்துக்கு அடுத்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர். அந்த விஜயாபதி வந்து அவசியம் ஒரு தடவை பாருங்க. அந்த விஸ்வாமித்திரர் காகத்தை ஏறி சிதம்பரத்திலிருந்து தில்லைமரக்குச்சியை கொண்டு வந்த யாகம் செய்யறது. அது கூடவே அந்த தில்லை மாதாணி அம்மன் வந்துட்டு இந்த காகங்கள் எங்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக. அதனால அந்த இடத்துல பூஜை போட்டு அந்த கோயில் இருக்கு. 2 தில்லை மரமும் இருக்கு. வேற எங்கேயும் இங்க தில்லை மரம் எங்கேயும் கிடையாது. வில்வத்தை தில்லைன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. சிதம்பரத்துக்கு தரவிருச்சம் தில்லை செடி. அந்த தில்லை செடினா அந்த கோயில் இது இருக்குன்னா அந்த ஒரு கடல் கொஞ்சம் தூரம் உள்ள வரும். அந்த ஓரம் அது நீரோடை கொஞ்சம் நீரோடை கிடையாது. நீரோடை வேற ஓரம் வேற. ஓரம் வேற இருக்கலாம். விஜயாபதியில உள்ளது ஓரம். நீரோடை கிடையாது. நீரோடைனா நல்ல நீர் ஓடக்கூடியது. ரெண்டு வித்தியாசம். நீரோடை அப்படின்னா நல்ல நீர் ஓடக்கூடியதுக்கு பேர் நீரோடை. கடல் தண்ணி உள்ள வர்றதுக்கு பேரு ஓரம். ரெண்டும் ஒண்ணுதான். அந்த நீரோடைய தாண்டினீங்கன்னா அந்த காளி கோயிலுக்கு ரொம்ப வரப்பிரசாதியான ஒரு அம்பாள். அங்க அந்த பிள்ளை செடியும் கதவு அந்த விஜயாவதி போனீங்கன்னா தில்லைக்காளியை போய் பார்த்துட்டு இந்த சாமியை பார்த்தாதான் பலன். எப்படி சிதம்பரத்துல தில்லைக்காளியை பார்த்துட்டு நடராஜ பெருமானை பார்த்துட்டு கட்டாயம் முதல் தடவையா போகும்போது தில்லைக்காளியவும் பார்க்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம் இருக்கோ, அதே மாதிரி இந்த விஜயாவதியில சுவாமியை பார்த்துட்டு அந்த காளியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம் பண்ணினாதான் அது பலன். ரெண்டாவது பக்கத்துல கடல். அந்த கடல் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில்னா அந்த வாசல் தான் கடல். அதனால கடலுக்கு போய் காலத்திலே நினைச்சு தலைவர் தண்ணீர் குடிக்கிறோம். அந்த கடல்ல வந்து ஒரு சர்ச்சு கட்டியிருந்தாங்க. அந்த சுனாமியில அந்த சர்ச்செல்லாம் அடிச்சுட்டு கோயிலுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, அந்த தில்லைக்காளிக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதியான ஒரு கோயில். தைப்பூசத்து அன்னைக்கு அங்க பெரிய திருவிழா நடக்கும். ராஜபாளையத்திலிருந்து ராஜூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க செலவு அவங்க ஆயிரக்கணக்கானவர் வந்து அந்த திருவிழா நடக்கும். 3 நாள் ஊர் சாப்பாடு. வள்ளியூர்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் 3 நாளும் யார் போனாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பாடு வருவாங்க. அந்த ராஜூஸ் அவங்க வந்து அந்த விஸ்வாமித்திர குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை ஏற்று நடத்தியிருக்கிறாங்க. இந்தி திருநாளில் கணபதி மீது இருந்துச்சு. அந்த கணபதி மீதுக்காக நடத்தினாங்க. அந்த மில்லு வந்து இவங்க ராஜேஷ் கைக்கு போனோம்னா இப்போ அவங்க அந்த இதை நடத்துகிறாங்க. அந்த சுற்றுப்பட்டு கிராமம் பூரா 3 நாள் அங்கே தான் சாப்பாடு. தைப்பூசம் தான் முன்னாடி தைப்பூசத்தை அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். கோயில இன்னொரு வித்தியாசம், சாமி சொன்னதுக்கு வலது பக்கம் தான் அம்பாள் சொன்னது சிவன் கோயில். அந்த விஸ்வாமித்திரன் வந்து ராகவனாக ராமன் இருக்கும்போது கூட்டிட்டு வர்றார். இங்கேருந்து வடக்கே இருந்து கூட்டிட்டு வர்றாரு ராமரை வடக்கே இருந்து இந்த தாடகை ரொம்ப துன்பம் பண்ணுதா அப்படிங்கிறதுனால வடக்கே இருந்து அவளை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வடக்கே இருந்து கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து அவள் ஹோமம் பண்ணின இடம் தான் இந்த விஜயாவதி. அந்த ஹோமம் பெரிய குழி, இந்த கோயில் அளவுக்கு ஒரு பெரிய குழி இருக்கும். அந்த குழியில வந்து அந்த வேதிகைகள் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு ஹோமம் எப்படிலாம் தயார் பண்ணணும் அவ்வளவு அது இருக்கும் அந்த குழியில. அந்த இடத்துல இருந்து அவர் வேள்விகள்லாம் செய்யும் போதுதான் இந்த மலைக்கு பேரே தாடக மலைன்னு சொன்னீங்க. இந்த மலையில தான் அந்த விஜயாபதியை ஒட்டி உள்ள மலையில தான் அந்த பெண் வந்து அந்த அரக்கியான பெண் வந்து இந்த வேள்வி நடத்த விடாம தொந்தரவு கொடுத்தாங்க. உடனே தான் விஸ்வாமித்திரர் ராமன் சொல்றாரு, அவரை கொன்றுப்பா, ஐயோ பெண்ணாச்சு, அவர் பெண் ரூபத்துல இருந்தாலும் அரக்கி நீசா கொன்று அப்படின்னு சொன்னதான் ராமர் வந்து கொன்றுவார்.
அந்த கொன்ற பாவம் கொன்னவருக்கும் பாவம், கொல்லுன்னு சொன்னவருக்கும் பாவம் தானே. அதனால அந்த கொல்லுன்னு சொன்ன பாவம் போவதற்கு தான் விஸ்வாமித்திரர் அந்த ஊர்ல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி சுவாமி கும்பிட்டுறாரு. அதனால அந்த சுவாமிக்கு பேரு விஸ்வாமித்திர ஈஸ்வரர்னு பேரு. இப்ப ராமருக்கு ஒரு பாவம் வந்துட்டு இல்ல, ராமன் கொண்டுட்டாங்கள, அந்த பாவத்தை போக்குறதுக்கு ராமன் தரிசனம் கோப்புல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த பூஜை பண்றாரு. புரியுதா? தரிசனம் கோப்புல ராமன் சாமி பேரு சிவன் கோயில்ல ராகவேஸ்வரர்னு அவர் பேரு. சிவபெருமானுக்கு பேரு பேரு ராகவேஸ்வரர்னு பேரு. ராகவனாக அவன் இருந்த பால்ய காலத்துல அந்த இடத்துல சிவனை பிரதிஷ்டை பண்ணி ராமன் வழிபட்டதுனால அந்த சாமி பேரு ராகவேஸ்வரர்னு பேரு. அந்த ஊருக்காரங்க ராமேஸ்வரத்தெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க. இல்ல, ராமேஸ்வரத்துக்கெல்லாம் முந்தினது எந்த ஊரியா அப்படிம்பாங்க. ராமேஸ்வரத்துக்கு போய் பரிகாரம் பண்ண போக மாட்டாங்க. ராமேஸ்வரத்துல உள்ள பரிகாரத்தை பூரா அவங்க ஊர்லயும் செய்வாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின கோயில் எங்க கோயில்? ராமர் அதுக்கப்புறம் தானே ராமேஸ்வரத்துக்கு போறாரு. முதல்ல எங்க ஊருக்கு தாயா வந்தாரு, எங்க ஊர்ல தான் சாமியை கும்பிட்டாரு அப்படின்பாங்க. அந்த ஊருக்காரங்களுக்கு அது ஒரு முதல்ல ராமர் இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணின கோயில் அப்படிங்கிற ஒரு கௌரவம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கு. சில பேர் யாரும் இந்த ராமேஸ்வரத்துல போய் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னா அதெல்லாம் போக மாட்டான், இங்கேயே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்பாங்க. அவசியம் தரிசனம் கோப்பையும் பார்க்கிறேன். அருமையான சுபாலயம், நல்ல சோழ பாண்டிய நாட்டு கட்டுற மாதிரி நல்ல அருமையா கட்டியிருப்பாங்க. சுவாமி பேரு ராகவேஸ்வரர் அப்படின்னு. இது ரெண்டு இந்த மாதிரி ஒரு வரலாற்று தொடர்பு. சரி, அந்த அழகிய உரு ஏற்றார் அமர்ந்து உரையும். அழகிய காளை மாட்டில் அந்த இடவ வாகனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஓதங்கள் நிறைந்த கடல் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவொற்றியூர், அந்த திருவொற்றியூர் என்கின்ற திருத்தலத்தை கையால் தொழுது சென்று அந்த இறைவன் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த திருத்தலத்தில் உள்ள திருவொற்றியூர் திருத்தலத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்து கோயிலுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த திருத்தொண்டர்கள் மனதில் என்ன நினைத்தார்களாம்? பெருவேட்டை தரு வாழ்வு பெற்ற தொண்டர், மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்வை பெற்றவர்களாக அந்த திருத்தொண்டர்கள், திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெரும்பதியோர், அந்த மிகப்பெரிய திருத்தலமாக இருக்கக்கூடிய அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடியவர்கள், பெரும்பதியோர்னா திருவொற்றியூரில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைத்து தேனி வந்தார். அவரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு அந்த திருத்தொண்டர்கள் எல்லாம் அழைத்து வருகின்றார்கள். மிக்க திரு தொண்ட தொழுதனையதாமும் தொழுதிழிந்து விடையவன் என்றெடுத்து பாடி மைப்புலவு கண்டத்தார் மகிழும் கோயில் மண்ணு திரு கோபுரத்து வந்து தாழ்ந்து தக்க திரு கடை காப்பு சாற்றி தேவ தம் பெருமான் திருவாயிலோடு சென்று புக்கருளி வதம் கொண்டு புனிதர் முன்பு
போற்றெடுத்து படியின் மேல் பொருந்த வேண்டாம். மிக்க திருத்தொண்டர் தொழுது அறிய. அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த திருத்தொண்டர்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமானை தொழுது கொண்டே பக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே தானும் தொழுது இழிந்து ஞானசம்பந்த பெருமானும் அவர்களை வணங்கிக் கொண்டு அந்த பல்லக்கில் இருந்து மெதுவாக கீழே இறங்கி, இழிந்துன்னா மெதுவாக கீழே இறங்கி, இறங்கின உடனேயே ஒரு பதியம் பாடிக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான். விடயவன் என்று எடுத்து பாடி, விடயவன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதியத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். மைக்குளவு கண்டத்தார் மகிழும் கோயில். மையினாலே கருப்பு, மிக விஷம். அந்த விஷம் தங்கி இருக்கக்கூடிய கண்டத்தை உடைய நீலகண்ட பெருமான், அந்த நீலகண்ட பெருமான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய கோயில் அந்த திருவொற்றியூர். மண்ணு திருக்கோபுரத்து வந்து தாழ்ந்து, அங்கு நிலைத்து என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோபுர வாசலுக்கு வந்து அந்த கோபுர வாசலில் கீழே விழுந்து வணங்கி தக்க திருக்கடை காப்பு சாத்தி. அப்போ அவங்க இறங்கின இடத்துல இருந்து பாடிக்கொண்டே கோபுர வாசலுக்கு வந்துட்டாங்க. கோபுர வாசல்ல 11வது பாட்டு பாடி முடிச்சிருக்காங்க. திருக்கடை காப்புன்னா 11வது பாட்டுன்னு அர்த்தம். சம்பந்த பெருமான் பாடிய பாடலுக்கு திருக்கடை காப்புன்னு பேரு, அப்பர் பாடின பாட்டுக்கு தேவாரம்னு பேரு, சுந்தரர் பாடின பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. கடைசியில் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து தேவாரம்னு வச்சாங்க. அதனால அப்படியே இறங்கின உடனே அடியார்கள் கூட்டத்தோட போற வீட்டிலேயே பாடிட்டு போறாங்க சம்பந்த பெருமான். விடயவன் அப்படின்ட்டு எடுத்து பாடி கோபுர வாசல் வந்த உடனே பதியத்தை முடிச்சிருக்காங்க. 11 பாட்டையும் பாடி முடிச்சு கடைசி பாட்டுக்கு பாடிடுறாங்க. அதாவது திருக்கடைக்காப்பு சாத்தி. தேவர்தம் பெருமான் திருவாயில் ஊடு சென்று, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய திருவாயிலுக்கு உள்ளே சென்று, கோபுரத்திற்கு உள்ளே சென்று புக்கருளி வலம் கொண்டு புகுந்து அருளோடு அந்த பிரகாரத்தை முதலில் வலமாக வருகிறார். வலமாக வந்து புனிதர் முன்பு, அந்த புனிதனாக இருக்கக்கூடிய அந்த புற்றிடம் கொண்ட ஈசன் அவன் முன்பு சென்று போற்றெடுத்து போற்றி பரவிக்கொண்டு படியின் மேல் பொருந்த விழுந்தார். படினா பூமின்னு அர்த்தம். படினா அர்த்தம் பூமின்னு அர்த்தம். படிக்கட்டுன்னு எடுக்கக்கூடாது. படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், பூமின்னு உண்டு. அப்படி அந்த பூமியின் மேல் கீழே விழுந்து வணங்கினார் அப்படின்ட்டு. படிங்கிறதுக்கு பூமின்னு எழுதி இருக்கிற பக்கத்தில். அந்த திருவொற்றியூருக்கு 3ஆம் திருமுறையில 57வது பதிகம் பஞ்சமப்பண்ல ஒரு பதிகம் சம்பந்த பெருமான் வந்து பாடுகின்றார்கள். தானனை முன்படைத்தான் எப்படி பாடுவோமோ அதே மாதிரி உள்ள அமைப்புல உள்ள பதிகம். விடயவன் வெண்ணும் மண்ணும் தொழன்றவன் மழுவாள் படையவன் பாய் புலித்தோல் உடை கோவணம் பல்கரந்தை சடையவன் சாமவேதோ சசி தங்கிய சங்கரத்தோடு உடையவன் ஊடலே உறையும் இடம் ஒற்றியூரே. அதுல கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, பொன்பிறை மல்கு சென்னி இறைவன் உரை ஒற்றியூரை சண்பயர் தந்தலைவன் தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன பண்புனை பாடல் பத்தோ பரமே பணிந்தே தவல்ல
பதியத்தை பாடக்கூடியவர்கள் அவர்களுக்கு மேல் உலகத்தின் மீது விருப்பம் ஏற்படும், வீடு நெறி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பதியத்தினுடைய பலனையும் சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார். இவ்வாறு சம்பந்த பெருமான் திருவொற்றியூர்ல அந்த விடயவன் என்று ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமப்பண்ணில் அமைந்த 3ஆம் திருமுறையில் உள்ள 57வது பதிகமாக இருக்கக்கூடிய பதிகத்தை அந்த பெருமானுக்கு பாடி, அப்படியே அந்த பல்லக்கை விட்டு இறங்கிய உடனேயே இந்த பதிகத்தை பாட ஆரம்பிக்கின்றார். அப்படியே அந்த வீதியில் பாடிக்கொண்டு கோபுர வாசலுக்கு சென்றவுடன் அந்த கோபுர வாசலிலேயே இந்த பதிகத்தினுடைய 10 பாடல்களையும் பாடி 11வது பாடலாக திருக்கடைக்காப்பையும் அங்கே நிறைவு செய்கின்றார். அதன் பின்பு அந்த கோயிலை வளமாக வந்து மூலஸ்தானத்திற்கு சென்று அந்த புற்றிடம் கொண்ட பெருமான், அந்த புற்றிடம் கொண்ட பெருமான் அவருடைய பெயர் மாணிக்க தியாகர், அம்பாள் பேர் வடிவுடையம்மை. இந்த வடிவுடையாள் அப்படின்னா ரொம்ப புகழ் வாய்ந்த அம்மை அம்மா. அந்த புற்றிடம் கொண்ட பெருமான் திருமூலஸ்தானத்திற்கு சென்று இறைவனை வணங்கி அந்த பூமியில் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு உடையது இந்த திருவொற்றியூர். பட்டினத்தார் சமாதி இருக்கு. திருவொற்றியூர் போனீங்கன்னா பக்கத்திலே பட்டினத்தார் சமாதி இருக்கு. அதுவும் இங்க வந்து பார்க்கலாம். கடற்கரை ஒட்டி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சமாதி அங்கே இருக்கு. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு முஸ்லீமா இருந்தாலும் இந்து இதைத்தான் நிறைய பாடியிருக்கிறார். அவங்க இருக்கு அவர் பாடல, நம்ம சமயத்துக்கு தான் நிறைய பாடியிருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்துல தான் இருக்கு பார்க்கலாம். பாட்டு போல ஆமா, அவங்க பாடலும் பார்க்கலாம். திருவொற்றியூர் போகும்போதே வாசல், இந்த கோபுர வாசலுக்கு முன்னாலே ஒரு 2 சிவன் கோயில் சின்ன சின்னதா இருக்கு. பட்டினத்தாரு மெயின் ரோட்ல ஆமா, அது கடற்கரை ஒட்டி பட்டினத்தார். அவரு அது கடற்கரை ஒட்டி இதெல்லாம் போகும்போது அந்த திருவொற்றியூர் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்து வந்துடலாம். திருவொற்றியூர் போகும்போதே இப்போ அந்த இந்த பக்கம் போய் வாசலுக்கு நுழையும் போது இந்த பக்கம் ஒரு சிறுமுறை, அந்த பக்கம் ஒரு சுந்தராக சிறுமுறை இருந்தது. அதை பார்த்துட்டு உள்ள போனீங்கன்னா சுந்தரர் சாட்சி சொன்ன அந்த மரம் தலைவருஷம்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே கோயில் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டினத்தார் சமாதி பார்க்கலாம். அந்த குணங்குடி மஸ்தானுக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பார்க்கலாம். சரி, பொத்திரர்கள் போர் புரிந்த சடையார்த்தம்பா பொங்கியடும் காதல் மிக பொழிந்து விண்டி பற்றியடும் மகிழ்ப்புலகம் எங்குமாகி பரந்திடியும் கண்ணருவி பாயனிருந்து சொல் திகழும் திருப்பதிகம் பாடியே பொழுது புறத்தணிந்த ஒளி கொண்டரோடும் ஒற்றினகர் காதலி தந்து இனிதுரைந்தார் உலகிய உலவாத ஞானம் உண்டார் பொற்றிரர்கள் போர் பொறிந்த சடையார். சுவாமியினுடைய சடையில முடிகள்லாம் கெட்டப்பட்டிருக்கிறது. புரிதல் அப்படின்னாலே கெட்டப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சடைகள் பொன் கம்பிகள் பொன் கம்பிகள் வந்து அப்படியே சடை மாதிரி இருப்பது போல அந்த சடைகள் வந்து கெட்டப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சடையை உடைய சிவபெருமான் சடையா. அவரிடத்தில் சடையார் தம்பால் அந்த சிவபெருமானிடத்தில் பொங்கி எழும் காதல் மிக பொழிந்து
அந்த பெருமானிடத்தில் கொண்ட அந்த அன்பானது பொங்கி எழுகின்றது. மிகவும் அது மழை போல பொழிகின்றது அந்த அன்பு. அந்த அன்பின் காரணமாக, மிகுதியான அன்பின் காரணமாக பற்றி எழும் மயிர்ப்புலகம் என்றுமாகி அவரிடத்தில் அந்த மயிர்பூச்செறிகள், அந்த உடம்பு முழுவதும் அந்த மயிர்பூச்செறிகள்ங்கிற ஒரு செயல்பாடு உடம்பு முழுவதும் அவருக்கு ஏற்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு உடனே சிரிக்கிறது. பறந்து இழியும் கண்ணருவி பாயன் என்று அவருடைய கண்களில் இருந்து அருவி போல அந்த கண்ணீரானது வந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு பேரன்போடு சொல் திகழும் திருப்பதிகம் பாடியது. சொற்களால் கட்டப்பட்ட அந்த திருப்பதிகத்தை இறைவனிடத்தில் பாடி வழிபாடு செய்கின்றார். அதன் பிறகு தொழுது, இறைவனை தொழுது கொண்டு புறத்து அணிந்து அருளி வெளியே தொண்டர்களோடு வெளியே வருகின்றார். தொண்டரோடும் புறத்து அணிந்தருளி தொண்டர்களோடு திருவொற்றியூர் கோயிலை விட்டு வெளியே வருகின்றார். ஒற்றி நகர் காதலி தந்து அந்த திருவொற்றி நகர் மீது, அந்த பெருமான் மீது அன்பு வைத்துக் கொண்டு அங்கு இனிது உரைந்தார். அந்த திருத்தலத்தில் சில நாள் தங்கி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். உலகுடைய உலவாத ஞானம் என்றார். இந்த உலகமெல்லாம், உலக மக்களெல்லாம் உய்வதற்காக, இந்த உலகமும் உய்வதற்காக கெடுதல் இல்லாத ஞானத்தை உண்டவராகிய திருஞான சம்பந்த பெருமான். அது என்ன உலவாத ஞானம் என்றார்? அப்ப கெடுதலுடைய ஞானம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உலவாத இன்பம், உலவாத ஞானம்னா கெடுதல் இல்லாத ஞானம். அப்படின்னா ஒன்னு சொன்னா இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கெடுதல் இல்லாத ஞானம், அப்ப கெடுதல் இருக்கக்கூடிய ஞானம் ஒண்ணு இருக்குல்ல, இருக்க போய் தான் இதற்கு அடைமொழிக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த கெடுதல் இருக்கக்கூடிய ஞானம் என்ன? புறச்சமயங்கள். அந்த புறச்சமய தத்துவங்கள்லாம் சிறப்பாக இன்னும் அமையல. அவங்க திருத்திக்கிறணும்னு முயற்சி பண்ணல. என்னவோ கொஞ்சம் முஸ்லிம்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா என்னவோ பாடுபடுறாங்க. பழமைவாதிகள் விட மாட்டாங்க. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு சில நல்ல உள்ளங்கள் அதை சொல்லுது. ஆனால் பழமைவாதிகள் அதை எதிர்த்து அவங்கள்ட்ட பலவிதமான ஒரு தத்துவமே இல்லாத ஒரு கோட்பாடுகள், அது பொருந்தாத கோட்பாடுகள்லாம் இருக்கு. சம்பந்த பெருமானுடைய ஞானம் கெடுதல் இல்லாத ஞானம் அப்படின்ட்டு, அந்த உலவாத அப்படிங்கிறதுக்கு கெடுதல் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இந்த உலகமும் உலக மக்களும் உய்வதற்காக கெடுதல் இல்லாத அம்பிகை தந்த ஞானத்தை உண்டவராகிய திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருவொற்றியூரில் உள்ள மக்களையும் அந்த திருவொற்றியூர் பெருமான் மீதும் பேரன்பு வைத்துக் கொண்டு அந்த திருத்தலத்தில் சில நாட்கள் தங்கி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இன்ன தன்மையில் பிள்ளையார் இருந்தனர் இப்பால் பன்னு தொல்புகழ் திருமயிலாபுரிப்பதியில் மண்ணு சீர்பெரு வணிகரும் தோன்றலாத்திற்கு முன்னம் எய்தியது ஒன்றினை நிகழ்தவா மொழிவாம். இப்படிப்பட்ட தன்மையோடு பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருவொற்றியூர் தலத்தில் சில காலம் தங்கியிருக்கின்றார். அதற்கு இடையில் அந்த மயிலாப்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகிறார்கள். இதற்கு மத்தியில் பன்னு தொல்புகழ், பழமையான புகழ் மிகுந்து இருக்கக்கூடிய திருமயிலாபுரி பதியல். மயிலாபுரினா மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூர் திருத்தலத்தில் மண்ணு சீர்பெரு வணிகர், நிலைத்த பெருமைகளுடைய மிகப்பெரிய வணிகர், வணிகர்களுக்கு தோன்றலார், வணிகர் குலத்தில் தோன்றிய ஒரு சிவநேயர் செட்டியார்.
அந்த சிவனேசன் செட்டியார் தோன்றலார் பிறப்பு முன்ன அவருடைய இடத்தில் முன்னம் எழுதியது ஒன்றினை நிகழ்த்தவா முடியும். முற்காலத்தில் அவருடைய இடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உள்ளவாறு நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்ட்டு மயிலாப்பூர் வரலாறு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு போடுறேன். ஏன்னா மயிலாப்பூர்ல உள்ள வரலாறு என்னன்னு தெரியணும்ல, அதனால முதல்ல அந்த மயிலாப்பூர்ல உள்ள அந்த சிவனேசன் செட்டியாரோட வரலாறை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் அது இதில் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்போம். பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த இன்னைக்கு நடத்துனதுல இருந்து எடுத்துக்கிறது.